வந்திருக்கோன்னா டிமார்ட் வந்திருக்கோம். டிமார்ட் வந்து இது வந்து மதுரையில் இருக்கிற டிமார்ட். சரியா? காலையில் மதியானம் வரைக்கும் ஒரு வேலையை முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே டிமார்ட் பர்ச்சேசிங் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது இங்கே வச்சு வந்து இது பண்ண முடியல, பேச முடியல, கொசம் கூட்டமாக இருந்ததுனால எங்களால் பேச முடியல. இப்போ நான் வீட்டில் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு காவியாவுக்கு பார்க்கும் ஷூ பார்க்கும் பாருங்கள். டான்ஸ் ஆடுறதுக்கு ஷூ கேட்டால் ஷூ பார்க்க இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது, ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது. ரேட்டும் கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு ஏற்ற விலையில் ரேட் இருக்குது. ஓகே, பொருளுக்கும் அதுக்கும் தகுந்த மாதிரி இருக்குது. இப்போது அப்பாவியை பார்க்க ஒரு செப்பல் பார்க்கும் பாருங்கள். வாக்கிங் செப்பல் வேணுமா, வாக்கிங் ஷூ இருக்குது ஆல்ரெடி, ஆனாலும் வாக்கிங் செப்பல் வேணும்னு அதையும் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு இப்போ மாதிரி நம்ம டெய்லி போகாமல் ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி டிமார்ட் போய் நம்ம பர்ச்சேசிங் பண்ணிவிட்டு வரலாம். நல்லா சௌரியமாக தான் இருக்குது. பேக் எடுத்தாச்சு, இந்த ஷூ எடுத்தாச்சு, செப்பல் எடுத்தாச்சு. அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒன்று ஒன்று நாங்கள் பார்க்கோம். இது மாதிரி ப்ராடக்ட்டு, துணி சோப்புக்கு, லிக்யூடு, அப்புறம் வந்து வாட்ரு பாட்டில் எடுக்கும். மாடல் வாட்ரு பாட்டிலாக வேணும்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் வாட்ரு பாட்டில் எடுக்கும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பலசரக்கு பொருள்லாம் கொஞ்சம் பார்த்தோம். பக்கெட்டு நல்ல சௌரியம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ட்ராலி கொடுத்து லிஃப்ட்டு வசதி, போகிறதுக்கு வரதுக்கு. நம்ம கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் நல்ல சூப்பரான இடம், நல்ல பெருசாக இருக்குது. சுற்றி கார் பார்க்கிங் பண்ணுறது, நம்ம ட்ராலி மூலியமாகவே பொருட்களை அப்படியே கார் வரையும் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்து நம்ம சுமக்கவே வேண்டாம், காரில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்துடலாம். அந்த ஒரு நல்ல ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய பொருட்கள் இருந்துச்சு, நிறைய திங்ஸ் இருந்துச்சு. சில இது வந்து ஒர்த்தாக இருந்தது, சில இது எனக்கு மனசுக்கு பிடிக்கலை, அதனால் அதெல்லாம் எடுக்கலை. மனசுக்கு பிடிச்சது ஒர்த்தாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்தேன். இந்த மாதிரி சீஸு, இந்த மாதிரி ஃப்ரீசர் ஐட்டம்லாம் இருக்குது எல்லாமே. சீஸு, பட்டரு, அப்புறம் இந்த ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு எல்லாமே, க்ரீமி மில்க்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதுவும் எடுத்தோம். இங்கே இல்லாதது எதுன்னு சொல்லவே முடியாது, எல்லாமே இருக்குது. பிளேட்டு ஏற்கனவே நான் சொன்னேன்னா நிறைய பிளேட்லாம் வச்சுருக்கேன். ஆனாலும் அந்த ஆசை விடுறதில்ல. நிறைய எடுத்து போடுவேன். ஒரு 10 நாள் சாப்பிடுவோம், அதில் பழங்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை மேலே மூட்டை கட்டி போட்டுரும், இடத்த அடைச்சிருக்குன்னு. இப்போ பல்லபடி அப்படியே எடுத்து வைக்க பாருங்கள். பிளேட்டு தான் எடுத்தேன், பவுலில் எடுக்கலை. 4 பிளேட்டும் ஒரு 2 பவுலும் எடுத்தேன். அந்த சூப் பவுல் எடுக்கலை, இன்னொரு நீளமாக உள்ளது லீஃப் கணக்காக ஒன்று எடுத்தேன். அப்புறம் நிறைய பொருட்கள் வாங்கியாச்சு. பிளேட்லாம் நல்லாயிருக்கு, நல்ல மாடல்ஸ் நிறைய இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. மாடல் நிறைய கிடைக்கிது அங்கே போனால். கப்பு, கிண்ணம், இந்த மாதிரி செராமிக் ஐட்டம், கிளாஸ் ஐட்டம் எல்லாமே மாடல்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கிது. இது மாதிரி பாருங்கள், கண்ணாடி கிளாஸ்லாம் நிறைய விதமாக இருக்குது. அப்புறம் இந்த பூஞ்சாடிகள் அழகுக்கு, தோரணத்துக்கு, வீடுகளுக்கு வைக்கிறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நாங்கள் வாங்கலை. தேவை என்னதோ எனக்கு பிடிச்சது, ரேட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறத மட்டும்தான், ஆஃபர் போட்டதை மட்டும்தான் நான் வாங்கினேன். ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க நிறைய பொருளுக்கு, சில பொருள்களுக்கு ஆஃபர் இல்லை. ஆஃபர் போட்டிருக்கிறது மட்டும் வாங்கினேன். அப்புறம் பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் தான் நிறைய வாங்கினாங்க. சாக்லேட்ஸு, பிஸ்கட்டு, அந்த மாதிரி சீஸு, அது என்னது பொட்டேட்டோ அது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நிறைய வாங்கினாங்க. ஜூஸ் ஐட்டம் 1-2 வாங்கினோம். அப்புறம் இந்த மாதிரிலாம் பேஸ்ட்டு அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை, இங்கே இருக்க ரேட்டு தான் அங்கேயும், அதனால் அதெல்லாம் வாங்கலை. அப்புறம் பாத்திரங்கள்லாம் இருந்தது. ஐஸ்கிரீம்ஸ், ஃபேமிலி ஐஸ்கிரீம் இது. அப்புறம் நம்மளுக்கு உண்டான, லேடிஸ்க்கு உண்டான அசசரிஸ், கிளிப்ஸு, ஹேர் பின்ஸு, அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் நிறைய கிடைக்கி. அதான் ரேட்டு எப்படி இருக்குது, முன்ன பின்ன இருக்குன்னு தெரில, ஆனால் மாடல்ஸ் நிறைய கிடைக்கிது அங்கே. அப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் நாங்கள் வாங்கலை. அதெல்லாம் ஓரளவு இங்கே ரேட்டு ஒன்று தான், அது எதுக்கு அப்படின்ட்டு அதெல்லாம் வாங்கலை. இந்த ஃப்ரீசர் ஜூஸ் அதுதான் வாங்கினோம். மற்றபடி இந்த டின்னில் இருக்கிற நம்ம மிராண்டா அந்த மாதிரி ஸ்லைஸு அதெல்லாம் வாங்கலை நாங்கள். அப்புறம் சாக்லேட்டு எல்லாம் பார்த்து வாங்கிட்டு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில் போட்டு அப்படியே நவுட்டி வெளியில் வந்தோம். அப்பா இப்போ கார் எடுக்க போயிட்டாங்க. இந்த கார் எடுக்க போயிருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணிக்க நிற்கோம். கார் எங்கள் பக்கத்தில் கொண்டு வந்தோடனே அதில் ஏற்றிட்டு கிளம்பணும். மழை ஆனால் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. மழை விடவே இல்லை. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய பொருட்கள்லாம் வாங்கணும். இப்போ மறுபடியும் வீட்டில் போய் பார்ப்போம். முடிச்சாச்சு ஷாப்பிங்க. மழை சரியான மழை. ஆமாம், வெறிச்சதுனால நாங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம், புது பொருட்கள் எல்லாம். ஆமாம், அங்கே ஃபுல்லாக டிராஃபிக் உள்ளக்க டிமார்ட் உள்ள இப்போ பார்க்கிங் ஏரியாவில், அதனால் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டோம் அவசரத்தில். இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அது தனி வீடியோவாக வரும். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க என்னைக்கும் ஆதரவு வேணும். தேங்க்யூ, பாய்.